விருதுநகர் மாவட்டம் ஐயா, இதுக்கு எனக்கு சத்தியமா சம்பந்தமே இல்லை. உங்க பாவியா முகத்துல முடிச்சுட்டு வந்தேன். அந்த முண்டைய காலையில வந்து கொண்டு போய் கரோலியில மிதிச்சிருந்தேன். போதும் போதும் பஸ் அரசு வந்துருச்சு விடு. விருதுநகர் மாவட்டம் காரியாடி வட்டம் கஞ்சமநாயக்கன்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரராஜ பெருமாள் ஸ்ரீ மந்தையம்மன் ஸ்ரீ கனிமல கணபதி உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த விழாவுக்கு நன்கொடை வழங்கிய அன்பு உறவுகளுக்கு கிராமத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வீரப்போவையா என்ற விசிறு பெருமாள் 10,001, சேனாமணி சிஎம்டி உரிமையாளர் ராயர்வட்டி 10,001, எஸ்கே வெள்ளைச்சாமி டிவிஎஸ் கான்ட்ராக்டர் 3001, ஆவண்ணா ஜெயராஜா ஆண்டியம்பலம் கேரிஎஸ் உரிமையாளர் 3001, வி முத்துச்சாமி ஆட்டியவாரி மீனாட்சிபுரம் 2001, வி சின்னதங்கபாண்டி கொத்தனார் 1100, சரஸ்வதி சந்திரன் கம்பிக்குடி ஒன்றிய கவுன்சிலர் 1000, எம்ஆர்பி இத்திக்கி ரோஷன் 1000, ஏ பாஸ்கரன் ராயர்வட்டி 501, கா திலக்குமார் 501, என் பால்ராஸ் ஆவரங்குளம் 501, பரமசிவம் ஆவியூர் 501. அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். கம்பிக்குடி கிராம நிர்வாகி அதிகாரி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். ஆமா, அண்ணன் சொல்ற மாதிரி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். நாளை எப்போதுமே அப்படித்தான். கம்பிக்குடி கிராம நிர்வாகி அதிகாரிக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட போட்டபடிக்கும் அடிக்க கையெடுக்க அப்படி அடிக்கணும். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பஞ்சநாயக்கம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நாம் சார்ந்துள்ள வருவாய்த்துறை அலுவலர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இபி வயலுமே நீங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். அவர் வரலன்னா இபி உயர்ல போட்டுருங்க. காரியாவட்டி ஒன்றிய பெருந்தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முத்துமாரி உமாசங்கரை மேடைக்கு அழைக்கின்றோம். கம்பிக்குடி ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி சந்திரனை மேடைக்கு அழைக்கின்றோம். கம்பிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பாலை கிராம சபை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து அடுத்து வீரப்போவையா என்ற விசிறு பெருமாளை மேடைக்கு அழைக்கின்றோம்.
இந்த வேலை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு சாமி. கோவை என்ற விசிறி பெருமாளை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சேனாமணி சிஎம்டி உரிமையாளர் ராயருடைய மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து எஸ்கே வெள்ளச்சாமி டிவிஎஸ் கான்ட்ராக்டர் அவர் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆவண ஜெயராஜ் ஆண்டியம்பலம் கேரியஸ் உரிமையாளர் மேடைக்கு அழைக்கின்றோம். மீண்டும் வருமாறு தெரிவிக்கிறோம். ஆவண ஜெயராஜ் ஆண்டியம்பலம் கேரியஸ் உரிமையாளர் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து வியன்னா முத்துச்சாமி ஆர்டிஏவாரு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சின்ன தங்கப்பாண்டி கொத்தனார் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து எம்ஆர்பி ரித்திக் ரோஷன் மேடைக்கு அழைக்கின்றோம். மக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஏ பாஸ்கரன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து கா கிழக்குமாரை மேடைக்கு அழைக்கின்றோம். என் பாலராஜ் ஆவரங்குளம் மேடைக்கு அழைக்கின்றோம். என் பரமசிவம் ஆவியூர் அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறோம். காவல்துறை உதவி ஐயா அதிகாரி ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். சார், இங்கே நமது ஊருக்கு கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது காஞ்சிநாயக்கம்பட்டி கிராம தலைவர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாம் ஜோரா கைதட்டி ஆர்வாரம் பண்ணுங்க. ஆமா சார், என்னை மட்டும் பாத்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். மழை பெஞ்சிருக்கு, நம்ம சாமியில் மட்டும் நல்ல மழை, நம்ம ஏரியாவில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு. அதனால எனக்கு சாதனையாபத்து
பாராட்டிய கஞ்சமநாயக்கன்பட்டி கிராமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே சிறந்தவர்கள் நாடக நடிகர்களுக்கு கஞ்சமநாயக்கன்பட்டி விழா கமிட்டியாளர் சார்பாக மாலை அணிக்கப்படுது. மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆறுமணி சக்கரவர்த்தி அருமையினர் கிடாத்திற்கை முருகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் கை தர மாட்டீங்களோ? அடுத்தபடியாக இவர்களுடைய மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா சிவா அவர்களுக்கு பொன்னாடை மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இவர்களுடைய ஆழ்ந்து இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா முருகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக எனதருமை தம்பி காலம் வாசிக்கும் சாத்தனியை சேர்ந்த அழகு அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. அன்பு மாப்பிள்ளை புதுக்கோட்டை சேர்ந்த ராம்கி அவர்களுக்கு மாலை மாட்டப்படுகிறது. வேற என்ன தொங்க விடாப்படும்? என்ன கதியாக போறோம்? எங்களுக்கு எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்த இந்த இருக்கு. நான் சொல்லிட்டேன் பங்கு. இன்னைக்கு மட்டும் படிக்காம மட்டும் பொட்டிக்கார் போகட்டும். அப்படிப்பட்ட அளவிற்கு சிறப்பானவர்கள் எங்களுக்கு மாலை எடுத்து மரியாதை செய்த நமது கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி கேட்ட வணக்கம். என்ன கெடாவட்டா குட்டி வந்திருக்காங்க. ஆமா, அடுத்தபடியாக இப்ப வாயில விடுறதுலயே இருக்க. ஆமா, அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கேட்ட வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு கூத்து ஆரம்பிச்சாச்சு. கோமல் வெளில வந்தாச்சு. வந்தாலே கல்யாணம் பங்காளி சரியான ஆளு. வேட்டி அழுக்காயிரம் தூக்கி உட்கார்ந்து பாரு. சிங்கி வேட்டியை தூக்கி உட்கார்ந்தவாரு. அதுக்குதான் உனக்கு. ஆமா, எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தை சேர்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களுடைய நாடக கலைஞர் சார் நடிகை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மாநகரி பூவி வீரன் அம்பலம் கஞ்சமநாயக்கன்பட்டி ஆண்டியம்பலம் மகன் குமார் அவர்கள் சார்பாக இங்கே எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்கார்கள். யாரும் அன்பளிப்பெல்லாம் இனிமேல் கொடுக்க வேணாம். ஏன்னா விழா கமிட்டியாளர் சார்பாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சம்பளம் நிரம்ப கொடுக்குறாங்க, அதுவே போதும். ஊர்ல காசு நிரம்ப கொடுக்குறாங்க. ஆமா, கை தட்டி நல்லா விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணுங்க. மைக் செட் உரிமையாளரே மேடை கிடைக்கின்றோம். மேடைக்கு அழைக்கின்றோம். நாடக அமைப்பாளர் பாக்கியதை மேடைக்கு அழைக்கின்றோம். நாடக அமைப்பாளர் பாக்கியம் அவர்தான். அவருக்கு இங்கே பொன்னாடை போத்தப்படுகிறது. எல்லாம் கைதட்டலாம்ல. பொன்னாடை நல்ல ஒரு பாட்டை அவங்க பாடுறீங்க. மாவட்ட கஞ்சமநாயக்கன்பட்டி கிராமத்தார்களுக்கு வணக்கம். மாமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஐயா ஐயா அவ்வளவுதானே? ஐயா சாமி ஆண்டவா அவ்வளவுதானே? சரிங்க. என்னமோ செஞ்சு வாங்க 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 நீங்க வந்து ஆசி தாங்க. ஆதரவு நீங்கதானே கொடுக்க. வாங்க 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 நீங்க வந்து ஆசி தாங்க.
தலையில இருக்கு நோட்டீஸ் தண்ணியை போட்டுருச்சா? இல்ல இல்ல இதுதான் தண்ணியை போட்டுச்சு. இருக்கட்டும். என்ன படமா வளரக்கூடிய நமது நல்ல ஒரு சிறந்த வளரக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அடாது மலையில வந்து உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்க எல்லாம் கோடான கோடி நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா தம்பி கொஞ்சம் டவுச்சருக்கு காலை மேல தூக்கி போட்டு உட்காரு. நீ தூக்குறது போதும்பா, முள்ளுதான் மேலே வருது. அப்படியே நான் இவ்வளவு சொன்னேன். ஆமா, அப்பேற்பட்டவருக்கு வழங்கக்கூடிய நமது ஒரு நல்ல ஒரு சிறந்த வழங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா கம்பிக்குடி பஞ்சாயத்து கஞ்சமநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன், அருள்மிகு ஸ்ரீ கன்னிமூல கணபதி விநாயகர் கோவில் உற்சவத்திற்கு முன்னிட்டு ஆரியூர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் கம்பிக்குடி திரு கிராம நிர்வாகி அவர்கள் முன்னிலையிலும் இன்று இரவு இவர்களுடைய சீரும் சிறப்பான முறையில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர்கள் இணைந்த கைகளாக இருந்து இந்த நாடகத்தை அமைத்த அருமையன் டி பாக்கியம் கம்பிக்குடி மற்றும் முஸ்லிமைச் சேர்ந்த அருமையப்பா எம் எம் முத்தப்பா ராஜநடிகர் அவர்களின் மகனுமாகிய எனது பாசத்துக்குரிய அருமையண்ணன் எம் எம் ராஜா இருவரும் சேர்ந்து அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடக அதிவிமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக சின்ன சிவாஜி கணேசன் என்று அழைக்கக்கூடிய அருமை தம்பி மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா செல்வமணி அவர்களின் சிஷியமாகிய SBA வசீகரன் அவர்கள் இவர்களே வேலை வேலை நிறுத்த அடுத்தபடியாக குயிலுக்கு ரோதியம் காடமாடு கோயில் வாணி இன்னிசமாமிகள் இசை கோயில் புராண செல்வி புண்ணிய செல்வி என்று அழைக்கக்கூடிய சிறு வயதாக இருந்தாலும் சீரும் சிறப்பான முறையில் சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய எனது அருமை பாசத்துக்குரிய சகோதரி என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை மதுரையை சேர்ந்த மதுரைக்கு ஒரு மீனாட்சி தான், அந்த மதுரைக்கு என் தங்கச்சி தான் மீனாட்சி. அப்பேற்பட்டதற்கு BA பட்டதாரியுமாகிய மதுரை மீனாட்சி அவர்கள் இவர்களுடைய வள்ளி நாயகியாக தோன்றுவார். அடுத்தபடியாக காணப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய மூச்சு விட்டு பேசுறாங்க. மூச்சு விடாம அப்புறம் அடைச்சுட்டு போகுது. வசன வாக்கி சாதுரியம் என்று சொல்லக்கூடிய உங்க வீட்டு பிள்ளை என்ன அப்பேற்பட்ட அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டுக்கு இவரா இவருக்கு பாட்டா என்று சொல்லக்கூடிய மதுரையை சேர்ந்த எம் செல்வமணி அவர்கள் இவருடைய நார்வர் காணப்பிரியர் காலோ அடுத்தபடியாக இவர்களுடைய ஆறுமணி கலையரசு, ஆறுமணி பின்பாட்டு, இன்னிசை தென்றல், இளம் புயல், எங்களது நாடக குலையின் காதல் இளவரசன், கட்டிலம் காதல் நீதானே என்று சிரிக்கிறாப்ளே. அருமையன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது பாசத்துக்குரிய அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாத்திற்கை சேர்ந்த முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள கிட்டாத்திற்கை சேர்ந்த MP முருகன் அவர்கள் இவருடைய 6 மணியம் அன்பின் பாட்டு. அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இசைவாடி விளையாடி பின்னோடும் கோயிலோடும் விளையாடும் பின்னழவே தன்னோடு கொஞ்சம் கடலழகே இசையா
இல்ல பெட்டிக்காரத்தை கேட்டவன அப்படி பாட்டு போடுறாங்க. கண்டிப்பா வந்துட்டுல பாட்டு, புது பாட்டு. என்ன பாட்டு? நான் பாடுற பாருங்க, 5. ஓகே போதும், அதுல எனக்கு பாட தெரியாது. அப்புறம் இதை நான் 5 சொன்னேன், சிவரஞ்சன் ராகவன் சொன்னேன். அப்படி கிடையாது. பெட்டிக்காருக்கு வாசிக்க தெரியுமான்னு தெரியணும்ல. பாட தெரியுதா தெரிஞ்சு வாசிக்க தெரியுமான்னு பார்க்கணும்ல. அடுத்தபடியாக இவர்களுடைய கோடி குமரன் மருதக சக்கரவர்த்தி மருதக முத்துவான் என்று சொல்லக்கூடிய அருமை மாமா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை எங்களது சாதாரண ஆள் கிடையாது. டிவி அவர்களின் சிசியமாகிய டி.எஸ். சிவா. நான் கற்றுக்கொண்ட அனைத்து வித்தைகளுக்கும் குருநாதரே அவர்தான், நாடகத்தை மட்டும் தவிர. ஆமா, அருமை மாமா உங்கள் வீட்டு பிள்ளை டி.எஸ். சிவா அவர்களை வரவில்லை. பெருமாள் டோலக்கல் தொப்பி தவேலா. சும்மா சூப்பர் ஆட்டம் சூப்பரியா. விடிய தாளம் போட்டு அவரை போட்டு மண்டையை போட்டு அமிக்காம. அண்ணே, எல்லா ஊர்லயும் ஒண்ணு பெட்டிக்கு ரசிகர் இருப்பாங்க. ஆமா, இல்ல மிருதகத்துக்கு ரசிகர் இருப்பாங்க. சரி, என்ன பப்புனு டான்ஸுக்கு இருப்பாங்க, இல்ல வள்ளி ராஜபாட்டுக்கு இருப்பாங்க. இந்த முண்டை இன்னைக்கு வந்திருக்கிற சாதாரண ஆளா? என்ன காரணம்? 70 வயசுல இன்னும் நின்றுகிட்டு போறாப்ல பாத்தியா? 70 வயசுல எப்படி எப்படி நிக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு ரசிகர் இங்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் சாத்தன் இலை இருக்குதா? ஆமா, காலக்கார சம்பளம் சாத்தவி இன்னைக்கு
அடுத்தபடியாக இவர் நம்முடைய ஆல்ரவுண்ட் மாஸ்டர். ஏப்பா தம்பி, உங்களுக்கு என்ன கோர்ட்ல வாய்தாப்பா? போய் உட்காருங்க ப்ளீஸ். ஈரத்துல உட்கார முடியாம நிக்கிறேன் பாவம். அட அதுக்காண்டி வரல, டவுசர் சட்டையெல்லாம் கட்டிட்டு ஏன் வந்திருக்கேன்? இன்னைக்கு ஒரு டான்ஸுக்கு 2 டான்ஸ் குட்டி வந்திருக்காங்க அப்படின்னு. ஒருத்தன் வரல, 2 பேரும் வந்திருக்காங்க பாருங்க. கண்டு ஒண்ணு பெருசு ஒண்ணு சிறுசு. அது மாதிரி இங்கேயும் சிறுசு பெருசா இருக்கு. இங்க பெருசு சிறுசு ஒண்ணு அடப்பு தடப்பா குட்டி வந்திருக்கோம். இன்னைக்கு சிக்கல் ஒண்ணு குட்டி வந்திருக்கோம். உனக்கு தான் யோகம். எனக்கு தான் யோகம் தான் இருக்கு. என்ன ஒண்ணே ஒண்ணு வருத்தம். என்ன வருத்தம்? இடிச்சா அவ்வளவுதான், நல்லா குண்டா சட்டியில குழம்பு கரண்டிய போட்ட மாதிரி மிதுக்கு இருக்கும்ல உனக்கு கெத்த மாதிரி. ஏன் பாக்கியண்ணனுக்கு ராஜாண்ணனுக்கு தான் கண்டு நன்றி சொல்லணும். மாசம் 30 நாள் சம்பளமே இல்ல. ஆமா, மாசம் 30 நாள் நானும் ஆடுவேன். இந்த புள்ள மட்டும் வந்துச்சுன்னா சரி, வீட்டுல போய் உடம்பு ஒளியா இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்புறம் இப்படி பிள்ளைங்க வந்து உனக்கு எப்படி உடம்பு ஒளி இருக்கு? நம்ம கீழே விழுந்தாலே அந்த பிள்ளைய பாத்துக்கும்ல. இடிச்சாலும் கொண்டாலும் தாங்கிக்கணும்னு சொல்றேன். அப்படி சொல்லுங்க சார், நீங்க பெட்டிக்கார ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அடுத்தபடியாக இடிச்சாலும் இடிச்சாலும் அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, அருமை மாமா, மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை. சார் 2 பேரும் நல்லா உட்காந்துருக்கீங்க. ஏன் அப்படி கண்ணத்திலே கைய வச்சுட்டு இருக்கீங்க? எடுக்க போல குளிர் அடிக்குதுப்பா. குளிர் அடிக்கிறதா இப்படி ஆச்சுக்கணும். ஆமா, அப்பேற்பட்ட அருமை மாமா, உங்கள் வீட்டு பிள்ளை, பரமப்பட்டியை சேர்ந்த சித்தப்பாவுமாகிய அக்கா வீட்டுல சித்தப்பா எனது அருமை அக்கா வீட்டுக்காரமாகிய, அவங்களும் அக்கா தானே? அக்கா வீட்டுக்காரங்க பரமப்பட்டியை சேர்ந்த இட்டி மன்னன் கிட்டீர் என்று சொல்லக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை மாமா பரமப்பட்டி முருகன் அவர்கள். இவர்களுடைய ஆல்ரவுண்ட் அடிவாமா. அடுத்தபடியாக இந்நாடகத்தின் கதாநாயகன் என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதை
நல்லா வாசிக்கிறாப்புல இல்ல, நல்லா கை தட்டி ஆரவாரம் பண்ணலாம்ல. மழை நேரத்துக்கு கை தட்டிங்கன்னா நல்லா சுட சுட இருக்கும். எல்லாம் சோற கை தட்டுங்க. ஒரு வாரம்பா. அடுத்தபடியாக இவர்களுடைய சீரும் சிறப்பான முறையில் தாளத்தை இசைப்பவர் லயகத்தா உங்கள் வீட்டு பிள்ளை சாத்திரையை சேர்ந்த அழகு அப்பு அவர்கள். இவர்கள் எல்லாரும் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. நோட்டீஸ் தான் படிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி ஸ்தாபனம் என்று சொன்னால் நமது சந்தோஷ் பாண்டி தமிழகம் முழுவதும் சென்று பேரும் புகழும் பெற்றோர்களுடைய நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய கல்யாணம், காதுகுத்து, சுப நிகழ்ச்சி போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தெள்ள தெளிவாக சிறப்பான முறையில் இங்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்று பேரும் புகழும் பெற்றெடுத்து வரக்கூடிய நமது ஒளிபெருக்கி ஸ்தாபனம் என்று சொன்னால் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும். கரண்ட் உள்ள இடத்திலும் கரண்ட் இல்லாத இடத்திலும் சிறப்பான முறையில் ஒளிபொலி அமைக்கக்கூடிய நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தோஷ் பாண்டி ரேடியோ உரிமையாளர் ஸ்ரீ அம்மையப்பன் எட்நாடி புதூர் என்று சொல்லிக்கொண்ட தாள இன்னொரு அடி போட சொல்லவா? நம்ம ஆளு கோவப்பட்டாரு, அதனாலதான் அவர் சுருக்கமா முடிச்சிட்டாரு. போட சொல்லவா? சரி, ரைட்டு. அடுத்தபடியாக இவர் கவிதை பாத்தியா, ஒரு ரசிகர் நீ சங்குன ஆடணுமா? சைஸா முடிச்சு விட்டு இவர்களுடைய தாளத்தை சிக்க வந்திருக்கக்கூடிய நாடகத்தின் கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய மக்கா ஓடிவா சாத்தனி அழகா அவர்கள் இப்பொழுது என்னோடு சைன்ஜாக்கு போட்டுக்கிட்டு ஆடுவார். என்ன தாளப்படுத்துறீங்க கோயில பாடுறாரு போடுவாங்க. அப்ப நான் பாடுற பாட்டுக்கு அடிப்பாப்லையா? நல்ல சரக்கு. அடுத்தபடியாக சீரும் நானே பாஜக வெளியிட்டுல அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களுடைய ஆடலையே அபிநய சுந்தரி, நாட்டிய தாளவை, நடன சிங்காரி என்று சொல்லக்கூடிய 2 மங்கைகள் இன்னைக்கு வரப்போகுது. டான்ஸர்னா சாதாரண வீட்டுக்கு தூக்கி வாயில வைக்க போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமா, அருமை சகோதரிகள், மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா. அப்படியா? ஐஸ்வர்யா அபிநயா என்று சொல்லக்கூடிய மற்றும் சிந்துஜா என்று சொல்லக்கூடிய 2 நடன மங்கைகள் வருகை கொடுத்திருக்கிறது. நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் வீரே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் வீரே, பாடும் மொழியிலே இது மாடும் வீரே, பாடும் மொழியிலே இது மாடும் வீரே, நாடகமெல்லாம் கண்டேன் நாடும் வீரே. ஆடி மொட்டை குண்டி இருக்கட்டும். அடுத்தபடியாக என் நாடகத்தை அமைத்திருப்பது வள்ளி திருமண பாலக்குடி சத்தியவான் சாவித்திரி தூக்கு தூக்கி லவகுஜ அபாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடகங்களை தெல்ல தெளிவாக அமைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை கம்பிக்குடியைச் சேர்ந்த அருமையண்ணன் பாக்கியம் மற்றும் அருமையண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது ஆசானமாகிய அருமையப்பா உசுரையை சேர்ந்த எம் முத்தப்பா அவர்களின் தவ புதல்வனாகிய நாடக அமைப்பாளர்களின் சூப்பர் ஸ்டார் ராஜா ராஜா இருவரும் சேர்ந்து நாடகத்தை அமைத்திருக்கார்கள் என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக அடுத்தபடியாக இங்கே வரிய பெற்றிருக்க உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டை சேர்ந்த ஆர் ராம்கிராண்டா பப்புன்னு காமிக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் உள்ள போறேன். பிள்ளை வெள்ள சொல்றோம் சீட்டு கட்டாடி அருமையான பக்தி கிளம்புமா சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஐயோ, ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து